வணக்கம் மக்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு நிகழ்ச்சி அற்புதமான நிகழ்ச்சி தாங்க. நம்ம எல்லோரும் பார்த்திங்கன்னா கருவறையில் தெய்வம் பார்ப்போம். நம்ம பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கோவிலும் ஒவ்வொரு தெய்வம் பார்ப்போம். இங்கே பார்த்திங்கன்னா வீட்டுக்குள்ளரே தெய்வம் வச்சுக்கிறாங்க. அப்படி என்ன தெய்வம் வச்சுக்கிறாங்க அப்படின்னீங்கன்னா அம்மாவோட தெய்வம் தாங்க. என்ன அம்மாவோட தெய்வம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்களோட அம்மா வந்து இறந்து விட்டாங்க. அந்த இறந்து விட்டதுக்கு அம்மா வந்து அவங்க உயரத்திலே ஒரு 5 அடி உயரத்தில் அம்மாவோட தெய்வம் வச்சுக்கிறாங்க. அது எந்த அளவுக்கு தெய்வம் வச்சுக்கிறாங்க அப்படின்றத இந்த முழு வீடியோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வணக்கம் மக்களே, நான் தான் உங்கள் தாமரச்செல்வன். இன்னைக்கு சேலம் கோவில் டிவியில் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நேரடியாக ஒரு நிகழ்ச்சி நடந்துருக்கு. இந்த நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா ஒரு அற்புதமான விஷயம் தான் நான் சொல்ல போகிறேன். அப்படி என்னடா ஒரு விஷயம் சொல்ல போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அம்மா நம்ம எவ்வளோ பாசமாக இருப்போமோ, வீட்டில் இருக்கிற அம்மா தெய்வம் அப்படின்றத நம்ம எப்பயும் எவ்வளோ பாசமாக இருப்போம். நம்ம வந்துட்டு கடந்த காலம் வந்து நம்ம பிறக்கணும் அப்படின்னு அம்மாவோட வயிற்றில் தான் நம்ம பிறக்கணும். அதுதான் வந்து அம்மா தான் நம்ம முக்கியத்துவமும் நம்ம கொடுக்குறோம். நம்ம வீட்டில் குடும்பத்தில் இருக்கிறவங்களும் சரி, எல்லாத்துக்கும் சரி, அம்மா தான் நம்ம முதல் தெய்வமாக நம்ம வணங்குறோம். அதனால இப்போ வந்து கோயிலோட இப்போ வந்து அம்மாவோட தெய்வத்தை எந்த அளவுக்கு இவங்க அம்மா வந்து இறந்து ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு, அவங்க வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்றத நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இவரோட பேர் என்னன்னு நம்ம கேட்கலாம். ஐயா உங்கள் பேர் என்ன சொல்லுங்க? ராஜ்குமார். இப்போ வந்து என்னன்னா அம்மா எந்த அளவுக்கு நீங்கள் பாசமாக இருந்துருக்கீங்கன்னு சொல்ல முடியுமா? நீங்கள் அம்மா பேர் சொல்லுங்க. ராஜலட்சுமி அப்படின்றீங்க. இப்போ எப்படி இந்த மாதிரி உங்க அம்மா அவ்வளவு பாசமா இந்த மாதிரி செய்யணும் அப்படின்னு உங்களுக்கு எப்படி தோணுச்சு? சின்ன வயசுல அம்மா மேல ரொம்ப பிரியம். அம்மா மேல அவ்வளவு பிரியம், ரொம்ப அவ்வளவு பாசமா வச்சுக்கிறாங்க. அம்மா மேல ரொம்ப பிரியமா வச்சுக்கிறாங்க. இப்ப அம்மா வந்து இந்த மாதிரி ஒண்ணு வைக்கணும் அப்படின்னு நினைச்சுக்கிறீங்க. என்ன வைக்கணும்னு நீங்க கேட்கல தானே? அது நான் முன்னாடியே சொல்லலை. அது ஒரு சர்ப்ரைஸா சொல்லலான்னு பார்த்துட்டு இருக்கிறேன். இவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்றத நம்ம கோயில தான் நம்ம வந்து கடவுளை வணங்குவோம். பார்த்தீங்கன்னா கருவறையில நம்ம தெய்வத்தை எல்லாத்தையும் பார்த்துருப்போம். நம்ம எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா நம்ம கருவறையில தெய்வத்துவம் பார்த்தீங்கன்னா மாரியம்மன் சரி, காளியம்மன் சரி, அங்காளம்மன் சரி, எந்த தெய்வம் நம்ம தெய்வம். அதே மாதிரி இவங்க பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒரு தெய்வம் தான். இவங்க அம்மா வந்து ஒரு சிலையா உருவாகி அம்மா வந்து வணங்கி இருக்கிறாங்க. அது எப்படின்றத நம்ம பார்ப்போம். இப்ப அம்மாவோட சிலை வந்து எத்தனை அடி உயரம் வச்சிருக்கீங்க? 5 அடி. 5 அடி. ஓ, அப்ப அம்மாவோட ஐடியா அதேதான் இருக்கும். இல்ல 5 அடி. 5 அடி அப்பயும் அம்மா 5 அடி தான். ஓ, அம்மாவே 5 அடி தான். 5 அடியில வச்சிருக்கீங்க அம்மா. இப்ப இது எப்படி உங்களுக்கு தோணுச்சு அம்மா இப்படி இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு? அம்மாவுக்கு சேவை செய்யணும்னு தோணுச்சு. அம்மா இறந்து போயிட்டாங்க. அம்மா இறந்து எத்தனை வருஷம் ஆகுது? 9 மாசம். 9 மாசம் இருக்குங்களா? ஓ, இப்பதான் ரீசனா? ஓ, இப்போ வந்து அம்மா வந்து இப்போ டெய்லியும் இப்போ கடவுள் பார்க்கணும்னா உங்க அம்மாவை பார்த்தாவே போதும் அப்படின்ற மாதிரி. அம்மா கும்பிட்டா கடவுள் கும்பிட்ட மாதிரி. அது உண்மைதான். எல்லாத்துக்கும் வீட்லயே பார்த்தீங்கன்னா முக்கிய தெய்வம் பார்த்தீங்கன்னா உங்களை உருவாக்குனதே அம்மா தான். அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? அம்மா கும்பிட்டா தான் நம்ம கடவுள் கும்பிட்ட மாதிரி தான் கணக்கு இருக்கும். இப்போ அம்மாவை பார்க்க போறோம். இப்போ அம்மாவுக்கு சிறப்பு பூஜைகள் நடந்துருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம பம்பை வாசிக்கிற ஒருத்தர் வந்துருக்கிறாரு. அவரும் பார்த்தீங்கன்னா பயங்கரமா வாசிப்பாரு. இப்போ நம்ம கோயில என்ன பண்றோமோ, என்ன வழிபாடு பூஜை பண்றோமோ அதே பூஜை இங்க பண்ணிட்டு இருக்கிறாங்க நம்ம சேலத்துல. இது எங்க இருக்குது அப்படின்னா நம்ம சேலம் செவ்வாப்பேட்டை வீட்டுக்குள்ளரே அம்மா வந்து தெய்வமா வணங்கி பூஜை பண்ணிட்டு இருக்கிறாங்க. பார்க்கலாம் அம்மாவை வாங்க. பாத்தீங்கன்னா இங்கதாங்க அம்மா வந்து தெய்வமா வணங்கி நம்ம வந்து பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு முதல் முறையே நம்ம சேலத்துல வந்து நம்ம தெய்வமா வணங்கி இருக்கிற அம்மா தான் இது. பூஜா
સંભળાણી દો ये चिपा चल रही है